கூடுவோம் கூடுவோம் உன்னை பாடுவோம் ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். ஒன்று கூடுவோம் ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். இரக்கத்தை பொழிந்து பாவத்தை போக்கும் மன்னிப்பு வழிபாடு, இறைவனின் குரலை இதயத்தில் ஒலிக்கும் இறைவார்த்தை வழிபாடு, இயேசுவின் உடலை குருவியை உணவாய் உட்கொள்ளும் வழிபாடு, வாழ்வில் ஆனந்தம் மலர்ந்திடச் செய்யும் நன்றியின் வழிபாடு. நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். ஒன்று கூடுவோம் ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். ஒன்று கூடுவோம் ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன் சகோதரன் உனக்கு எதிராக குற்றம் புரிந்தால் அவனை கடிந்து கொள், மேலும் அவன் உன்னிடம் வந்து என்னை மன்னித்து விடு என்று சொன்னால், மனம் வருந்தினால் அவனை மன்னித்து விடு என்று கூறுகின்றார். ஒரே நாளில் உன் சகோதரன் உனக்கு எதிராக 7 முறை குற்றம் புரிந்து மனம் வருந்தினாலும் 7 முறையும் நீ மன்னிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தியின் வழியாக நாம் அனைவருமே மன்னிப்பின் மகத்துவத்தை உணர வேண்டும், மாண்பினை உணர வேண்டும் என்பதனை அறிவுறுத்துகின்றார். கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை தத்துவம் மன்னிப்பு. நாம் பிறரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது கடவுள் நம்மையும் ஏற்றுக்கொள்ளுகின்றார். இந்த மன்னிப்பின் வழியாக இறைவன் நமக்கு மகிழ்ச்சியை அளிக்கின்றார். இன்று நாம் புனித லியோ அவர்களுடைய திருநாளை கொண்டாடுகின்றோம். திருத்தந்தையான அவர் தன்னுடைய அர்ப்பணிப்பு வாழ்வினால் இந்த திருச்சபைக்கு தன்னுடைய உழைப்பை கொடுத்திருக்கின்றார். விசுவாசம் வளர அவர் உழைத்திருக்கின்றார். அவரும் இந்த மன்னிப்பின் மகத்துவத்தை உணர்ந்தவராக ஆயராக பணியாற்றி இருக்கின்றார்.
எனவே அவரின் வழியாகவும் இறைவன் மன்னிக்கும் வரத்தை நமக்கு அருளுமாறு இந்த திருப்பலியிலே சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம். அன்னையின் வழியாக நம் அனைவரையும் ஒப்பு கொடுத்து இந்த திருப்பலியிலே அன்னை நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும் ஜெபிப்போம். இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்பங்களையும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் ஆசிர்வதிக்க வேண்டுமென இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். Let us in a very special way pray for the sponsors of the live mass and the devotees watching the same. இந்த திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் மேலான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நான் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இறையாவியே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். 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 ஜெபிப்போமாக. அனைத்தையும் அமைத்தாளும் இறைவா, அப்போஸ்தலர்களின் விசுவாசம் என்னும் பாறை மீது உம்முடைய திருச்சபை கட்டப்பட வேண்டும் என்னும் உமது திட்டத்தையும் நரகத்தின் வாயில்கள் ஒருபோதும் அதனை மேற்கொள்ளா என்ற உமது வாக்குறுதியையும் உணர்ந்து மன நிறைவுடன் உம்மை போற்றுகின்றோம். தலைமையாயரான புனிதலையோ பரிந்து பேசுவதாலும் அவரை போல் உண்மை விசுவாசத்தை பேணி வளர்க்க நாங்கள் அன்புடனும் உழைப்பதாலும் திருச்சபை உண்மையில் நிலைத்து நின்று நீடித்த அமைதியும் அருட்காவலும் பெற செய்தருளும். உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அனைவருக்கும் பொதுவான விசுவாச அடிப்படையில் என் உண்மை பிள்ளை தீத்துவுக்கு கடவுளின் பணியாளனும் இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதனுமாகிய பவுல் எழுதுவது. தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் மீட்பராம் கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் நம்பிக்கை கொள்ளவும் நிலை வாழ்வை எதிர்நோக்கி இறைப்பற்றுக்கு இசைந்த உண்மை அறிவை பெறவும் நான் திருத்தூதனாய் இருக்கிறேன். இந்நிலை வாழ்வை பொய் கூறாத கடவுள் காலங்கள் தொடங்கும் முன்னே வாக்களித்தார். ஏற்ற காலத்தில் நற்செய்தியை பறைசாற்றியதின் வாயிலாக தம் செய்தியை வெளிப்படுத்தினார். இந்நற்செய்தியை பறைசாற்றும் பணி நம் மீட்பராம் கடவுள் இட்ட கட்டளைப்படி என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நான் உனக்கு பணித்தபடியே கிரேத்து தீவில் நீ மேலும் செய்ய வேண்டியவற்றை ஒழுங்கு செய்து
நகர்தோறும் மூப்பர்களை ஏற்படுத்த உன்னை அங்கே விட்டு வந்தேன். இம்மூப்பர்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதவராயும் ஒரு மனைவியை கொண்டவராயும் நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளை உடையவராயும் இருக்க வேண்டும். தாறுமாறாக வாழ்பவர்கள் என குற்றம் சுமத்தப்பட்டவர்களாகவோ கட்டுக்கடங்காதவர்களாகவோ இருக்கக்கூடாது. ஏனெனில் சபை கண்காணிப்பாளர்கள் கடவுள் பணியில் பொறுப்பாளர்களாய் இருப்பதால் அவர்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதிருக்க வேண்டும். அகந்தை, முன்கோபம், குடிவெறி, வன்முறை, இழிவான ஊதியத்தின் மேல் ஆசை ஆகியவை இவர்களிடம் இருக்கக்கூடாது. மாறாக அவர்கள் விருந்தோம்பல், நன்மையில் நாட்டம், கட்டுப்பாடு, நேர்மை, அர்ப்பணம், தன்னடக்கம் ஆகியவற்றை கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் தங்களுக்கு கற்பிக்கப்பட்ட உண்மை செய்தியை பற்றி கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் நலம் தரும் போதனையை அறிவுறுத்தவும் எதிர்த்து பேசுவோரின் தவற்றை எடுத்து காட்டவும் வல்லவர்களாய் இருப்பார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரே, என் ஆண்டவரே, அகமனம் வாழ்பவரே, அமைதியில் என்னை நடத்தும், என்னை பயன்படுத்தும். அமைதியில் என்னை நடத்தும், என்னை பயன்படுத்தும். ஆண்டவரே, என் ஆண்டவரே, அகமனம் வாழ்பவரே, பகைமையின் கரைகள் விளைகின்ற உலகில் பாசத்தின் வடிவில் உறைந்திடும் மனதில். பகைமையின் கரைகள் விளைகின்ற உலகில் பாசத்தின் வடிவில் உறைந்திடும் மனதில். வேதனை துயர்கள் எழுகின்ற பொழுதில் வேதனை துயர்கள் எழுகின்ற பொழுதில் மன்னிக்கும் மனம் தருவாய், மன்னிக்கும் மனம் தருவாய். மெய்மை வளர்ந்திட பொய்மை அகன்றிட நம்பிக்கை என்னில் அருள்வாய். சுயநலம் கலைந்து இறைமையில் அடைந்து அமைதியில் வளரச் செய்வாய், அமைதியில் வளரச் செய்வாய், அமைதியில் வளரச் செய்வாய். ஆண்டவரே, என் ஆண்டவரே, அகமனம் வாழ்பவரே, அமைதியில் என்னை நடத்தும், என்னை பயன்படுத்தும். அமைதியில் என்னை நடத்தும், என்னை பயன்படுத்தும். ஆண்டவரே, என் ஆண்டவரே, அகமனம் வாழ்பவரே.
வாழ்வின் வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள், உலகில் ஒளிரும் சுடர்களாக துளங்குவீர்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. பிரிவு 17 திருச்சொற்றர்கள் 1 முதல் 6 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, பாவச் சோதனை வருவதை தவிர்க்க முடியாது, ஆனால் ஐயோ அதற்கு காரணமாய் இருப்பவருக்கு கேடு. அவர் இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வதை விட அவ்வாறு செய்பவரது கழுத்தில் ஒரு எந்திரக் கல்லை கட்டி அவரை கடலில் தள்ளிவிடுவது அவருக்கு நல்லது. எனவே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களுடைய சகோதர சகோதரிகளில் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள். அவர் மனம் மாறினால் அவரை மன்னியுங்கள். ஒரே நாளில் அவர் 7 முறை உங்களுக்கு எதிராக பாவம் செய்து 7 முறையும் உங்களிடம் திரும்பி வந்து நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்வாரானால் அவரை மன்னித்து விடுங்கள். திருத்தூதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி நீ வேரோடை பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு மிகப்பெரிய மகான் அவர் ஊர் ஊராக சென்று கடவுளை பற்றி போதித்துக் கொண்டிருந்தார். அவ்வாறு ஒரு ஊரிலே போதித்துவிட்டு அமர்ந்திருந்த பொழுது அந்த ஊர் மக்கள் அனைவருமே வரிசையாக வந்து அவரிடம் ஆசீர் பெற்று செல்ல வேண்டும் என்று விரும்பினார்கள். அவ்வாறு அவர்கள் வரிசையாக வந்து அவரிடம் ஆசி பெற்று சென்று கொண்டிருந்தார்கள். அந்த வரிசையிலே மிகப்பெரிய ஒரு முரடன், ஒரு போக்கிரி அந்த ஊரிலே அவனும் நின்று கொண்டிருந்தான். மற்றவர்களுக்கு ஆச்சரியம் இருந்த போதிலும் எல்லோரும் ஆசீர் பெற்று சென்று கொண்டிருந்த அந்த வேளையிலே அவனும் அந்த பெரிய மகான் அருகில் சென்றான். அவன் ஆசி பெறுவான் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்த வேளையிலே திடீரென்று அவருடைய முகத்திலே காரி உமிழ்ந்தான். அப்பொழுது அந்த மகான் எவ்வித சலனமும் இன்றி அமைதியாக, மகனே, நீ ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா என்று அவனை பார்த்து கேட்டார். அவனுக்கு கொஞ்சம் சங்கடமாகவே இருந்தது. அவன் எதுவும் பேசவில்லை, திரும்பி வீட்டிற்கு சென்று விட்டான். அன்று இரவு அவனுக்கு தூக்கம் வரவில்லை. ஏதோ மிகப்பெரிய தவறு ஒன்றை தான் இழைத்து விட்டதாக உணர்ந்தான். மறுநாள் காலையிலே எழுந்து அந்த மகானிடம் வந்து அவருடைய காலிலே விழுந்து, என்னை மன்னித்து விடுங்கள், நான் தவறு செய்து விட்டேன் என்று சொன்னான். அப்பொழுது அந்த மகான் அமைதியாக சொன்னார், துப்பிய மனிதனும் எங்கு இல்லை, துப்பப்பட்ட மனிதனும் எங்கு இல்லை. யார் யாரை மன்னிப்பது? நான் உன்னை அப்பொழுதே மன்னித்து விட்டேன் என்று சொன்னார்.
ஆம், இயேசு கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மன்னிப்பதும் மறப்பதும் மனித இயல்பாக மாறுகின்ற பொழுது மனித வாழ்வு மாண்புறுகின்றது, மகத்துவம் அடைகின்றது, மகிழ்ச்சியை கண்டடைகின்றது. இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகின்றார். உன் சகோதரன் உனக்கு எதிராக குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் உன்னிடம் திரும்பி வந்து மனம் வருந்துகிறேன் என்று சொன்னால் அவனை நீ மன்னித்து விடு என்று சொல்லுகின்றார். மேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரே நாளில் உன் சகோதரன் உனக்கு எதிராக 7 முறை குற்றம் புரிந்து 7 முறையும் வந்து என்னை மன்னித்து விடு, நான் மனம் வருந்துகிறேன் என்று சொன்னால் நீ 7 முறையும் அவனை மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். ஆம், இயேசு கிறிஸ்துவின் அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை தத்துவம் இந்த மன்னிப்பில் தான் அடங்கி இருக்கின்றது. இந்த மன்னிப்பு என்னும் அந்த மகத்துவத்தை, மன்னிப்பில் இருக்கின்ற அந்த மகத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது நாமும் அந்த இறை செயல்களிலே ஈடுபடுகின்றோம். இந்த நற்செய்தியை நாம் விவிலிய பின்னணியிலே, அந்த நற்செய்தியின் பின்னணியிலே நாம் சற்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அதனுடைய உண்மையான பொருள் என்ன என்பது நமக்கு தெளிவாக விளங்கும். இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு பலவிதமான அறிவுரைகளை சொல்லுகின்றார். ஏனென்றால் அவர்கள் இந்த உலகத்திலே வாழப்போகின்றார்கள். இந்த வாழ்க்கையிலே அவர்கள் சந்திக்க வேண்டியது நிறைய இருக்கின்றது. ஆகையால் தான் ஒரு சில அறிவுரைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு வழங்குகின்றார். இந்த உலகத்திலே நீங்கள் யாருக்கும் இடரல் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த உலகம் உண்மையும் நிறைந்தது, பொய்மையும் நிறைந்தது, நீதியும் நிறைந்தது, அநீதியும் நிறைந்தது, தீய சக்திகளும் நல்ல சக்திகளும் தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன. இந்த வேளையிலே நீங்கள் இறைவனை பற்றி எடுத்துச் சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு இடரல் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு அறிவுரையாக வழங்குகின்றார். ஏனென்றால் ஒரு மனித வாழ்க்கையிலே இடரல்கள் வருகின்ற பொழுது நிச்சயமாக உறவுகள் பாதிக்கப்படுகின்றன, மனக்கசப்பு உருவாகின்றது, கோப வெறி உண்டாகின்றது, கொலை வெறி உண்டாகின்றது. இதனால் மன்னிக்கின்ற அந்த மனப்பக்குவத்தை நாம் இழந்து விடுகின்றோம். நம்முடைய மனதிலே உள்ள அமைதியை நாம் இழந்து விடுகின்றோம். ஆகையால் உங்களுடைய வாழ்வு யாருக்கும் இடரல் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு எதிராக யார் குற்றம் செய்தாலும் பாவம் செய்தாலும் அவர்களை நீங்கள் மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை பெறுவீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே நமக்கு சுட்டி காட்டுகின்றார். பொதுவாக யூத வழக்கப்படி ஒருவன் 3 முறை மன்னித்தாலே போதும். அவ்வாறு மற்றவனை 3 முறை மன்னித்தாலே அவன் மிகப்பெரிய மகானாக கருதப்படுவான். இதுதான் அவர்களுடைய அந்த பாரம்பரிய வழக்கம். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகின்றார்? 7 முறை ஒருவன் உன்னிடம் வந்து என்னை மன்னித்து விடு என்று சொன்னால், மனம் வருந்தினால் நீ மன்னிக்க வேண்டும் என்பதனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். இதன் வழியாக இந்த மன்னிப்பு என்பதற்கு வரையறையே கிடையாது என்பதனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகின்றார். மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 21, 22 அந்த திருவசனங்களிலே ராயப்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து கேட்கின்றார், ஆண்டவரே, ஒருவன் எனக்கு எதிராக குற்றம் செய்தால் அவனை நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று கேட்கின்றார். 7 முறை வரைக்குமா என்று ராயப்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கேட்ட பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், 7 முறை என்றல்ல, 7 முறை 70 முறை என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் 70 × 7 490 முறை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே குறிப்பிடுகிறார் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டியதில்லை. மாறாக நாம் மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த மன்னிப்பிற்கு வரையறையே கிடையாது என்பதனை இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். மன்னிப்பது இறை இயல்பு என்று சொல்லுவார்கள், மறப்பது மனித இயல்பு என்று சொல்லுவார்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன்னிப்பது கூட மனித இயல்பாக மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். அது தன்னிச்சையாக நடக்கின்ற ஒரு செயலாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு இங்கே சுட்டி காட்டுகின்றார். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கும் இங்கே தெளிவுபடுத்துகின்றார்.
இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற பொழுது அவர் வாழ்ந்தே காட்டியிருக்கின்றார். இதைத்தான் விவிலியம் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த அளவிற்கு மன்னித்தார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது கல்வாரி பலியிலே அதனுடைய உச்சக்கட்டத்தை நாம் உணர்கின்றோம். ஆம், இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, மத்தேயு நற்செய்தி 5:38 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லியுள்ளதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒருவன் உங்களுடைய வலக்கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தையும் நீங்கள் திருப்பி காட்டுங்கள் என்று சொன்ன அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நீங்கள் பகைவர்களை அன்பு செய்யுங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொன்ன அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லூக்காஸ் நற்செய்தி 6:38 மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் என்று சொன்ன அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் கல்வாரி அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது தன்னை ஆணிகளால் அறைந்த அவர்களை தன் தந்தையை நோக்கி இவர்களை மன்னியும் என்று சொல்லுகின்றான். இதை லூக்காஸ் நற்செய்தி 22:33 நாம் பார்க்கின்றோம். ஆகையால் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன்னிப்பினுடைய உச்சக்கட்டத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி இருக்கின்றார். தந்தையே, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கின்றார்கள், இவர்கள் பிழையை மன்னியும் என்று அவர்களுக்காக தந்தையை நோக்கி மன்றாடுகின்றார். இத்தகைய ஒரு மன்னிக்கும் மனப்பான்மையைத்தான் நாம் அனைவரும் பெற வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். எனவே நாம் பிறரை மன்னிப்போம், அவர்களை ஏற்றுக்கொள்வோம். அதன் வழியாக நாமும் அந்த இறைவனுடைய அந்த மன்னிக்கும் செயல்களிலே நாம் பங்கு பெற முடியும். எனவே நாம் அன்னையினுடைய திருத்தலத்திலே அமர்ந்திருக்கின்றோம். இந்த அன்னையிடமும் இத்தகைய பண்புகள் நிறைய காணப்பட்டன. அந்த அன்னை தன்னுடைய மகனை பின்பற்றி மகன் என்ன செய்தாரோ அதை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழ்ந்தவர். எனவே அந்த அன்னையினுடைய ஆலயத்தில் இருக்கின்ற நாம் நம்முடைய ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் அந்த அன்னையின் வழியாக அந்த இறைவனிடம் எடுத்துச் சொல்வோம். அந்த அன்னை நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான மனித உறவுகளுக்கு தேவையான இந்த மன்னிக்கும் மனப்பான்மையை நிச்சயமாக நம்மிலே வளரச் செய்வாள் என்று நாம் விசுவசிப்போம், நம்புவோம். எனவே அன்னையின் வழியாக இறைவன் நம் குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். முதலிலே இந்த மன்னிக்கும் மனப்பான்மையை நாம் வளர்த்து கொண்டு நம்முடைய குடும்பங்களிலே உள்ள உறவுகளிலே இதை நாம் செயல்படுத்த முற்படுவோம். ஏனென்றால் மன்னிக்கின்ற பொழுதுதான் மகிழ்ச்சியை நாம் கண்டடைய முடியும். மன்னிக்கின்ற பொழுதுதான் நம்முடைய குடும்பத்திலே உறவுகள் நன்றாக வளரும், உறவுகள் செழிக்கும். இத்தகைய சிந்தனையோடு நாம் தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கு பெறுவோம். அன்பின் பலியாயிருப்பாய், உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாயிருப்பாய், உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாயிருப்பாய், புண்படும் மனதில் துயர் தீர்ப்பாய், புண்படும் மனதினில் துயர் தீர்ப்பாய். எம்மை புண்ணிய வாழ்வில் நிலை பெற செய்வாய். அன்பின் பலியாயிருப்பாய், உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாயிருப்பாய். அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஒளியாம் இறைவான் திருத்தந்தை புனித லியோவின் விழாவில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்று உமது திருச்சபையை உண்மையின் ஒளியில் நடத்தியருளும். இதனால் உமது மந்தையின் நல்வாழ்வு எங்கும் செழித்தோங்குவதாக. அந்த மந்தையின் பணியாளர்களான ஆயர்களும் மென்மேலும் உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருச்சபை புனிதலையோ உடைய திருவிழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் போது அவருடைய நல்வாழ்வின் எடுத்துக்காட்டால் மனத்திடமும் வாய்மொழியால் விசுவாச போதனையும் உருக்கமான வேண்டுதலால் அருட்காவலும் நாங்கள் பெற வேண்டும் என திருவுளமானீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர், 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 பூவுல இறைவனாம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம். உமது
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் வரவிருக்கும் திருச்சபையை சிறப்பாக திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர் தேவதாஸ் அம்பரோஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பெற்றோர், பொதுநிலையினர், பெற்றோர், உற்றார், உறவினர், உபகாரிகள், நண்பர்கள், கைம்பெண்கள், அனாதைகள், ஏழைகள், அகதிகள், பிணியாளிகள், பாவிகள், பள்ளியில் பங்கெடுக்கும் அடியார்கள் என நாங்கள் யார் யாருக்காக வேண்டுகிற அனைவரையும் விசுவாசத்திலும் அன்பிலும் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கை இழந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தார் அனைவரின் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயார மாட்சிமிக்க மரியாள், கணவ புனித யோசேப்பு, புனித அப்போஸ்தலர், இன்று நாங்கள் கொண்டாடும் புனித லேயோ, இவளை உகந்தவராய் இந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வை தோழமை கொண்டு முத்திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேற்றும் வரமருளாக மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 கடவுளை நம் தந்தையின் அழைக்கு இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு மன்றாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசு வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இவற்றையெல்லாம் பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் இறைவனின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி, மன்னிப்பதன் வழியாக நமக்கு மன்னிப்பு உண்டு என்பதனை தெளிவுபடுத்துகின்றவர் இவரே. இதோ நாம் அனைவரும் முடிவில்லாத வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக இந்த திருப்பலியின் வழியாக தன்னுடைய உடலை நமக்கு உணவாக தருகின்றார். இவர் தருகின்ற இந்த திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். தயவு செய்து கவனிக்கவும். இப்போது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களே தயாரித்து கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் வழங்கப்படும். கைகளில் திவ்ய நற்கருணை வழங்கப்பட மாட்டாது. Your attention please. Only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession should come forward to receive the Holy Communion. Holy Communion will not be given in hands. எந்தன் நெஞ்சில் வாழும் என் இயேசுவே, சொந்தம் நீயே என்றும் என் நாதனே. எந்தன் நெஞ்சில் வாழும் என் இயேசுவே, சொந்தம் நீயே என்றும் என் நாதனே. பாடிடும் நெஞ்சம் தேடாதோ, உன் வாசல் தேடி கூடாதோ, என் வாழ்வென்னும் சோலையில் வளம் வரும் நதியே. இன்னுயிரே நீ வா, உன் பொன்னொளி கதிரில் என் விழி சங்கமம் நின்னருளே நீ வா. எந்தன் நெஞ்சில் வாழும் என் இயேசுவே, சொந்தம் நீயே என்றும் என் நாதனே. உயிர் மூச்சு நீயே, உன்னை நானும் மறவே, உன்னோடு உறவாட தினம் தேடினே. என் சொந்தமாவும் நிறமாறி போகும், நீங்காத நிழலாக நீ வந்தால் போதும். தாயா என்னில் நீ வேண்டும், உன் சேயா என்றும் நான் வாழ. தாயா என்னில் நீ வேண்டும், உன் சேயா என்றும் நான் வாழ. உள்ள கோவிலில் உந்தன் தரிசனம் காண்பே, நீ வாண்பே. காண்பே நீ வாண்பே. ஜெபிப்போமாக. எங்கள் வானகத் தந்தையே, உமது திருவுணவால் வளம் பெறும் உமது திருச்சபையை தயவுடன் ஆண்டருளும். இன்று நாங்கள் கொண்டாடும் லெயோவை போன்று பணியாளர்களால் வழிநடத்தப்பட்டு புனித திருச்சபை தன்னிருமையில் வளர்ச்சியடையவும் அருள் வாழ்வில் நிலைத்து வளரவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
பிதா சுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு